நேத்து தைப்பூசத்துக்கு முருகருக்கு படைக்கிறதுக்காக வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மாக்கோலம் இட்டேன். மாக்கோலம் இடுறதுக்கு பச்சரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு அது கூட கொஞ்சமா மைதா மாவு சேர்த்து கோலம் இட்டேன். கோலம் காஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரமா கிளம்பி வராது. நம்ம எப்ப தண்ணி தொட்டு அழைக்கிறோமோ அப்போதான் அலையும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வடை பாயசத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். உளுத்த வடை தான். நம்ம உளுத்த வடை எப்போதுமே நான் 1 கிலோ அரைச்சி வடை சுட்டாதான் அது கரெக்டா இருக்கும். ஆனா நேத்து வந்து ஒரு 1/2 கிலோ கிட்ட தான் அரைச்சிருந்தேன். நான் வந்து சின்ன கிரைண்டர்லாம் அரைச்சி பழக்கம் கிடையாது. நான் வந்து இந்த கமர்ஷியல் கிரைண்டர் இருக்கு இல்லையா, 20 லிட்டர் கிரைண்டர், அதுல தான் போட்டு அரைப்பேன். ஆனா அதுல வந்து இந்த மாவு ரவுண்டு தான் இருக்கும். ஆனா அரைச்ச வரையும் அரைச்சு கொடுத்துரும். பக்குவமா அரைச்சோம்னா வடை நல்லா தான் இருக்கும். வடையெல்லாம் அடிக்கடி செய்யறதுனாலயே நம்ம சேனல்ல ஏற்கனவே வடை ரெசிபில நிறைய போட்டிருப்பேன். என்ன வடைக்கு மிக்சியில் அரைச்சாலும் சரி, கிரைண்டர்ல அரைச்சாலும் சரி, அரைச்ச மாவை நல்லா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் எந்த அளவுக்கு நம்மளால பிளெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அடிச்சு கரைச்சோம் அப்படின்னா எவ்வளவு அரிசி மாவு போட்டாலுமே வடை சாஃப்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நியூட்ரிஷன் போறதுக்காக தான் இன்னைக்கு வடையும் கம்மியா தான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல சாதம், அப்புறம் வந்து அவரைக்காய், கொத்தரங்காய், சௌச்சவ் இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு ரசம், அப்புறம் வந்து இன்னைக்கு புடலங்காய் தான் இருந்துச்சு. வாழைக்காய் வறுக்கல, புடலங்காய் பொரியல் பண்ணிட்டு பச்சை பயிர் போட்டு பாயசம் பண்ணிருந்தேன். அப்புறம் வடை எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாமிக்கு ஒரு 2:30 மணி ஆயிடுச்சு படைக்கிறதுக்கு. ஸ்கூல் லீவு தானே சரின்னு பொறுமையா செஞ்சுட்டு கோயிலுக்கு கிளம்பி. கோயில உள்ள சிவபெருமானோட பெயர் தான் வைத்தியநாத சுவாமி. அம்பாள் தையல்நாயகி அம்பாள். செவ்வாய்க்கு உகந்த ஸ்தலம் அப்படின்னா அது வைத்தீஸ்வரன் கோயில் தான். நோய் தீர்க்கும் ஸ்தலமாவும் முக்கியமா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணா கல்யாண தடை நீங்கன்னு சொல்லுவாங்க. இதுவரை நான் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க. இங்க இருக்கு முருகரான செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு தான் கார்த்திகை தைப்பூசம் எல்லா நாள்லயுமே ரொம்ப விசேஷமா இருக்கும்.